வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ண போறேங்க அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணி என்னையா பண்றது? நீ பேசுறதே எனக்கு பிடிக்கலையா? அப்படின்னு நினைக்கிறவங்களும் ஒரு காலகட்டத்தில் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட தான் இந்த சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மேட்டருக்குள்ள போகலாம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் பெருவிழாவை நடத்துறதுக்கு நெல்லைக்கு போயிருக்கிறாரு முதலமைச்சர் ஸ்டாலின். இந்த விழாவை வந்து கிறிஸ்தவ பெருவிழாவாக இருந்தாலும் சமய நல்லிணக்கமாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இனிக்கோ இறுதியாச்சு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இஸ்லாமிய அமைப்புகள்லேருந்து சில முக்கியமான பிரமுகர்களையும் அதே போல் இந்து சமயத்தை சேர்ந்த சில முக்கியமான பிரமுகர்களையும் அவங்களாம் அழைச்சி இந்த விழாவில் வந்து சிறப்புரையாற்றணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்காரு. பெரிய அளவில் ஏற்பாடு பண்ணியிருக்காரு. எப்பயுமே வழக்கமாக கொண்டாடுற கிறிஸ்மஸ் விழாவை தாண்டி எப்பயுமே சென்னையில் தான் முதலமைச்சர் ஸ்டாலின் கொண்டாடுவார். இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவை மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக திருநெல்வேலியில் நடத்துகிறார். அதுக்கு 2 மிக முக்கியமான காரணம். ஒன்று, 2026 தேர்தல் வருது. தேர்தலில் வெற்றி பெற்றால் தான் திமுக ஆட்சி அமைச்சா தான் முதலமைச்சராக திரும்பவும் மு.க. ஸ்டாலின் தொடர முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலையும், அதே சமயத்தில் வந்து நடிகர் விஜய் 2வது காரணம். என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் சட்டமன்ற தேர்தலில் விஜய் எப்படியாவது ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், திமுக ஓட்டை பிரிப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நிறைய உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டு, அது இல்லாமல் அவருடைய மருமகன் சபரீசன் வச்சுருக்காருல பெண் நிறுவனம், அந்த பெண் நிறுவனம் கொடுக்குற ரிப்போர்ட்டு, இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து கிறிஸ்தவ ஓட்டுகளை பயங்கரமாக பிரிப்பார் அப்படிங்கிற காரணத்தை சொல்லியிருக்காங்க. காரணம் வந்து அடிப்படையில் வந்து விஜய் வந்து கிறிஸ்தவர் அப்படிங்கிறது, ஜோசப் விஜய் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, அவருடைய வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமியும் கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவர் தான். கிட்டத்தட்ட கிறிஸ்தவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவ மதத்தை சேர்ந்தவங்க 9% பேர் இருக்கிறாங்க. அதில் அந்த 9% பேரில் வந்து கிட்டத்தட்ட 60% பேர் அவங்க வந்து விஜயை வந்து ஆதரிக்கிறாங்க, தாவேகாவை வந்து ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உளவுத்துறை மூலமாக முதலமைச்சருக்கு அந்த ரிப்போர்ட் போயிருக்கு. இந்த ரிப்போர்ட்டெல்லாம் பார்த்த பிறகு முதலமைச்சர்னால எப்படி நிம்மதியாக தூங்க முடியும்? சிறுபான்மையின் ஓட்டை நம்பி தான் இருக்கிறாங்க. இப்போ இஸ்லாமிய மதத்துக்காரங்க வந்து மாற போகிறதே கிடையாது. அவங்க வந்து திமுக ஓட்டு அப்படிங்கிறத தெளிவாக இருக்கிறாங்க. திடீர்னு கூட எடப்பாடி பழனிசாமி நான் தான் சிறுபான்மையினர் பாதுகாவலராச்சே அப்படின்னு சொல்லி சமீபத்தில் கூட போய் பேசியிருந்தார். எங்கேயோ ஒரு நிகழ்ச்சியில் போய் கூட பேசியிருந்தார். கேட்கும்போது சிரிப்பாக தான் இருந்தது. எப்படி பாஜகவோட கூட்டணி வச்சுக்கிட்டு நீங்கள் பாஜக சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு எப்படி நீங்கள் சிறுபான்மையினர் பாதுகாவலர் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி அந்த இஸ்லாமிய மதத்தை சேர்ந்தவங்களுக்கு உருவாக்கி இருக்குது. ஆனால் அதை பற்றிலாம் அவர் கவலைப்படுறது, நம்ம வந்து மூளையை கழுவணும், அதுக்கு என்ன பண்ணுறதோ அதை கழுவுவோம் அப்படிங்கிற மாதிரி அவரும் பார்த்துட்டு இருக்காரு. இவர் வந்து எல்லா வேலையுமே முதலமைச்சருக்காக கவனிக்கிறார். எல்லாம் தேர்தல் நெருங்கிருச்சுல்ல, ஓட்டு வேணும்ல, அந்த ஓட்டுக்காக தான் இவ்வளோ ஆடம்பரம் இதெல்லாம் பண்ணி கும்பல்லாம் தேத்திட்டு வச்சிருக்கிறாரு. இன்றைக்கி வந்து இந்த 9% ஓட்டுகளையும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8% ஓட்டுகளை நம்ம சைடு கொண்டு வந்தோம். 1% வந்து தாவேகா சைடு போனால் கூட பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இன்றைக்கும் இறுதியாச்சின் ஏற்பாட்டில் வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ திமுக ஓட்டு வங்கிக்கு என்ன பயம்? ஏன் பயம்? திமுக ஓட்டு வங்கி சிறுபான்மையினர் ஓட்டு வங்கி கண்டிப்பாக வரும். ஏன்னா திமுக பொறுத்த வரைக்கும் சரி, சிறுபான்மை மக்களுக்கும் சரி, எந்த காலகட்டத்திலையும் பாஜக உள்ளே வரக்கூடாது, பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க கட்சிகள் உள்ளே வரக்கூடாது அப்படின்னு தான் யோசிப்பாங்க. அதிமுக உள்ளே வரக்கூடாது, அதிமுகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது பிரிஞ்சும் போயிடக்கூடாது. நம்ம போடுற ஓட்டு வந்து பிரிஞ்சு நம்ம போட்டோம்னா தேவையில்லாமல் அதிமுக பாஜக கூட்டணி உள்ளே வந்துடும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அவங்கள இருக்குது. அது இல்லாமல் இந்த கிறிஸ்மஸ் விழாவிலேருந்து தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருக்கம் வரைக்கும் அவங்க எந்தெந்த சர்ச்சில் வழிபாடுகள்லாம் பண்ணுறாங்களோ அந்த சர்ச்சுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பிரச்சாரமே ஆரம்பிப்பாங்க. அவங்க பாட்டுக்கு பேசுவாங்க, எல்லாமே பண்ணிவிட்டு இது இந்தந்த விஷயங்களில் பண்ணுறாங்க. மத்திய நிதி அமைச்சர் பார்த்திங்களா ஜிஎஸ்டி போட்டுருச்சு, நமக்கு இப்போ பிரதமர் மோடி வந்த பிறகு வெளிநாட்டிலேருந்து பணம்லாம் பெருசாக வர்றதில்ல, வந்ததுக்கெல்லாம் நம்ம கணக்கு காட்ட வேண்டி இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பிரச்சாரம்லாம் பண்ணுவாங்க. அதை தாண்டி பார்த்திங்கன்னா நம்ம அந்த கூட்டணிக்கெல்லாம் போடக்கூடாது, திமுகவுக்கு தான் போடணும்னு சொல்லுவாங்க. அதிமுக வேட்பாளர்களை தோக்கடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை அப்படியே கிறிஸ்தவத்தில் யாராவது ஒருத்தங்க அதிமுக வேட்பாளர்களை போட்டாங்கன்னா கூட அந்த வேட்பாளர்களுக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு பகிரங்கமாக சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நடக்கும். இப்போ வந்து விஜய் உள்ளே வந்தனால தான் இப்போ திமுகவுக்கு கொஞ்சம் பயம் வந்துருச்சு. என்ன பண்ணுறது, விஜய்க்கு திடீர்னு ஓட்டு போயிடுமோ அப்படிங்கிற ஒரு இதாகிடுச்சு, பயந்துட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு திமுகவுக்கு ஓட்டு வங்கி இருக்குதோ அதே அளவுக்கு தாவேகாவிலேயும் வந்து கிறிஸ்தவ இளைஞர்கள் இவங்க தான் வந்து மிக முக்கியமானது. ஓட்டு சாவடிக்கு முதல்ல போய் ஓட்டு சாவடியில் உட்காந்து ஓட்டு போடக்கூடிய நபர்கள் அவங்க தான். அவங்களுக்கு வந்து திமுக அப்படிங்கிற விஷயம்லாம் தாண்டி நம்மளுடைய ஒரு ஹீரோ யார், விஜய் அப்படிங்கிற ஒரு மைண்டு மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா திமுக பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. விஜய் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் என்ன செய்வாங்க, பரவலாக தாவேகாவுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படின்னா இந்த ஓட்டு செதறும், திமுகவுக்கு போகிற ஓட்டு செதறும்,
திமுகவுக்கு போட்ட ஒரு ஓட்டு செதறிச்சு அப்படின்னா அதிமுக பாஜக கூட்டணி திரும்பவும் மத்தியில் இது மாநிலத்தில் உட்கார்ந்துரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அவர் 200 தொகுதிகளை ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரு முதலமைச்சர். அதனால வந்து எதை எப்படியாவது எப்பாடுபட்டாவது இந்த ஓட்டை செதற விடக்கூடாது, கிறிஸ்தவர்கள் ஓட்டை அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இந்த விழாவே நடத்துகிறாங்க. மிக பிரம்மாண்டமான ஒரு விழா நடத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இனிகவராஜிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. நேரு பொறுப்பு எடுத்திருக்கிறாரு. எல்லாமே பார்த்திங்கன்னா பிரம்மாண்டமாக நடக்குது. கன்னியாகுமரி, நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி இப்படி தென் மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா கிறிஸ்தவர்கள் கொஞ்சம் ரொம்ப அடர்த்தியாக எல்லா சமுதாயத்திலுமே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. கடந்த முறையும் அப்படி தான் ஓட்டு போட்டுருக்காங்க. இந்த முறையும் அப்படி தான் ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையை தாண்டி நம்மளும் களத்தில் இருக்கணும்ல. அவங்க கூட தொடர்பில் இருக்கணும். இப்போ உதயநிதி ஸ்டாலினுமே கிறிஸ்தவர் தானே, அவருமே கிறிஸ்தவர் தான். அவர் வந்து போய் இப்போ போகிறாரு. இவர் நெல்லைக்கு போகிறாருன்னா அவர் கன்னியாகுமரி போகிறார், அருமனைக்கு போகிறாரு அவர். இப்படி எல்லாருமே தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பார்டரை தாண்டி எல்லையை தாண்டி எல்லாமே வந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எந்தெந்த மாவட்டங்களில் கிறிஸ்தவர்கள் அதிகமாக இருக்கிறாங்களோ அந்த இடத்துல எல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களுடைய தேர்தல் வியூகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சு பண்ணுறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.